ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கோவில் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கோவில்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ராகு கேது பரிகார ஸ்தலமான மாகாளேஸ்வரர் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னா, அம்மாலாம் வார வாரம் இந்த கோவிலுக்கு போகிறாங்க. நாங்கள் காஞ்சிபுரத்திலே தாங்க இருந்தோம். நமக்கு முக்கியமாக பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது, அது மட்டும்தான் தெரியும். இதுவும் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு தனி வரலாறே இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த கிளிப்பிங் அங்கே அந்த கோவிலோடைய முன்புறத்திலேயே அங்கே பெரிய பேனரில் போட்டிருக்காங்க. நாம் இப்போ அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் நான் போட்டிருக்கிற போஸ்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. மேலே 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மாகாளேஸ்வரனுடைய விரிவாக்கம் மேலே கொடுத்துருக்காங்க. 2வது பார்ட்டில் கல்வி கரையில்லா காஞ்சி மாநகரில் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ளது. இந்த அருள்மிகு மாகாளேஸ்வரர் திருக்கோவில் தொன்மை வாய்ந்தது. காஞ்சிபுரத்தில் இடம்பெற்றுள்ள இத்திருக்கோயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மாகாளேஸ்வரை காளஹஸ்தியில் வசித்து வந்த மாகாளன் என்ற பாம்பரசன் சிவபெருமான் இட்ட சாபத்தை போக்கிக் கொள்ள சாப விமோசனத்திற்காக தரிசித்து பேறு பெற்று திரும்பவும் காளஹஸ்திக்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுக்கு அடுத்த பார்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இக்கோவில் காப்பகத்தில் தனிச்சிறப்பாக ராகு கேது சிவபெருமானுடன் உள்ள திருக்கோல காட்சி அமைந்துள்ளது. இத்தலத்தில் பக்தர்கள் குறை நிவர்த்திக்காக 9 நவகிரகங்களும் தனித்தனி சந்நிதியில் தம்பதி சமேதரனாய் மிகச் சிறப்பாக அமைந்து அருள்பாலிக்கின்றனர். இந்த மாதிரி நமக்கு மொத்தமாக நம்ம நவகிரகங்கள் பார்த்துருக்கோம். தனித்தனியாக இருக்கிற கோவில் ரொம்பவே கம்மி தான். அதில் இந்த மாகாளீஸ்வரர் கோவிலும் ஒன்று. பார்க்க ரொம்ப பழைய கோவிலாக இருக்குது. ரொம்பவும் அங்கே கூட்டமும் ரொம்ப கம்மிங்க. காஞ்சிபுரத்தில் அதிகமான கோவில் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு கூட்டமும் ரொம்ப கம்மியாக வராங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் குரு பகவான், தாத்ரா தேவி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் இருந்தாங்க, முருகர் இருந்தாங்க, அப்புறமா வன்னிமர விநாயகர் இருந்தாங்க, எல்லாமே இருக்காங்க. சூரிய பகவானுக்கு பாருங்கள், சூரிய பகவான், சுக்கிர பகவான், அவங்கவுங்க தம்பதி சமேதரனாக இருக்காங்க இந்த கோவிலில். நம்ம நவகிரகன்னா தனியாக பார்த்துருக்கோம். அங்கார பகவான், புத பகவான், சனி பகவான், நீலாதேவி அவங்களுடைய இது, சுவாதி நட்சத்திர பகவான், தேவியானி சமேதர, இது முருகர், காலபைரவர். கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது. கூட்டமும் ரொம்ப கம்மியாக வருது. ஏன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில் இருக்கிறதுனால பராமரிப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கல்யாண துர்கை இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாக தேவதைகள் நிறைய இருந்தாங்க. கோவில் இப்படி தான் கொஞ்சம் பராமரிப்பு பணி ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கூட சிரமப்பட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கோவில். அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவானுக்கு விளக்கு போடுவாங்களாம். இவருக்கு விளக்கு போடுறப்ப அடியில் கோதுமை எடுத்துன்னு வந்திருந்தாங்க அம்மா. கோதுமை அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றுனாங்க. இவர் பார்த்திங்கன்னா கேது பகவான் பக்கத்தில் இருக்காங்க. இவர் கேது பகவான். இந்த சைடில் ராகு பகவான் இருந்தாங்க. நான் அதே ஊர்லேருந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேங்க. இதெல்லாம் என்னென்னா நாங்கள் போய் பார்த்ததில்ல. இந்த கோவிலை நானே இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன். இந்த ராகு பகவானுக்கு எப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கருப்பு உளுந்தை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு 2 விளக்கு வச்சு நெய்யில் விளக்கு போட்டாங்க. என்னென்னா நமக்கு வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்னு நம்பி நம்ம எல்லா பரிகாரத்தையும் நம்மளும் செய்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கோவிலை ரொம்பவே தேட வேணாம். மாகாளீஸ்வரன் கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோவில் பின்புறமாக இருக்குது. என்னென்னா நிறைய கோவில்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில். எல்லாமே பழமை வாய்ந்த, புதுசாக கட்டின கோவில்கள் ரொம்பவே கம்மி தான். இது பழமை வாய்ந்த கோவில். இருந்தாலும் பராமரிப்பு பணி இல்லாமல் கொஞ்சம் இருக்குது.
இந்த கோயில் பாருங்க, இந்த மூலஸ்தானத்துல இருக்கிற சிவன் மேல பாம்பு படையெடுத்திருக்க மாரி இருக்கு. அதுக்கு பின்னாடி பக்கம் இருக்க சுவர்ல சிவன வந்து ராகு, கேது வந்து கட்டி பிடிச்ச மாரி இருக்கிற இந்த அந்த சிலை தான் நமக்கு வந்து ராகு, கேது பரிகார ஸ்தலமா இந்த கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாரி பிரச்சனைகள், பரிகாரங்கள் எதனா செய்யணும்னா, இந்த கோவில வந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறம் தான் இருக்கு. நீங்க கேட்டுட்டு வாங்க. வந்து இந்த கோவிலை பத்தி நல்லாவே ரொம்ப இந்த மாதிரி தனியா இருக்கிற நவகிரகங்கள் ரொம்ப கம்மியான கோவில்கள் தான். ஆனா இவ்ளோ தனி சிறப்பு இருந்தும் இந்த கோவில் பராமரிப்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. நம்ம வந்து இந்த கோவிலுக்கு அதிகமா நம்மளால முடிஞ்சதையும் நம்ம நன்கொடை தரலாம். நம்ம வந்து அடுத்தடுத்து புது கோவில்கள் கட்டாம, பழைய காலத்து கோவில்களான இது மாதிரி இருக்கிற கோவில்கள நல்லா பராமரிப்பு பணி பண்றதுக்காக, நம்மளால முடிஞ்ச உதவிகள நம்ம செய்யலாம். புதுசு புதுசா கோவில்கள் கட்டி தான் சாமி கும்பிடணும்னு கிடையாது. இது பாரம்பரியமா இருக்கிறது. நம்ம இந்த மாரி இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவிகள் செஞ்சோம்னா, இது அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் யூஸ் ஆகும். நான் போடுற வீடியோலாம் புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ.